ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு வீடியோவில் குறைந்த செலவில் சொந்தமாக மஸ்கிட்டோ நெட் விண்டோவுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விண்டோவுக்கும் பொருந்தும். பிவிசி ஆர் உடன் விண்டோ ரெண்டு ஃப்ரேமுக்குமே இது செட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இன்ச் டேப், fastening tape or velcro. அடுத்தது நமக்கு தேவையானது ஃபெவிகால் SR998. அடுத்தது நமக்கு தேவையானது ஒரு ஓல்டு பிரஷ். ஸோ இப்போ நான் அந்த வெல்க்ரோவை ஸ்டிக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். So this is the way we have to fasten it. இதில் ஒரு பகுதியை நம்ம நெட்டில் வச்சு தைக்கணும், அனதர் பகுதியை நம்ம விண்டோ ஃப்ரேமாக நம்ம ஒட்டணும். ஸோ அந்த க்ளூவை பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வாங்குகிற 10 rupees ஃபெவிகால்னு நினச்சிக்கிறாதீங்க. ஸோ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நெட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நெட்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டைம் நம்ம டேப்பை வச்சு மெஷர் பண்ணிக்கணும். So before we stitch or before we stick to the wall or window, you have to measure it again. First அந்த கம்மை எடுத்து நம்ம அந்த ஃப்ரேமில் ஒட்டணும். ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கு அப்புறமா அந்த வெல்க்ரோவோட ரஃப் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி அதில் ஒட்டிடுங்க. ஸோ லெட் இட் ட்ரை ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் அதை காய விட்டுருங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட பார்த்தா நல்லாவே புரியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி தைக்கிறேன் ஒரு சைடு. வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு நெட்டில் 2 லெங்த் 2 வித் இருக்கும். அதாவது 2 நீளம் 2 அகலம் இருக்கும். அந்த 4 சைடும் இந்த வெல்க்ரோவோட ஸ்மூத் பகுதியை வச்சு 2 சைட்ஸ் தைச்சிருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன்னா நீங்கள் கிளியராக பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சைடு தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதோட இன்னொரு பக்கமும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி ஃபாஸ்டன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெல்க்ரோவோட ஹார்டு பகுதியை, அதில் போயிட்டு அந்த நெட்டை கரெக்டாக வச்சு ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். இந்த நெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. ஒன்று, நம்ம இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அனதர் ஒன், இதை நம்ம ஈவினிங்கில் நம்ம 6 o'clock முன்னாடியே இதை நம்ம ஃபாஸ்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கூட நம்ம இதை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ரிலீஸ் பண்ணிட்டா நமக்கு ஃப்ரெஷ் ஏர் நல்லாவே உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப கிரேட் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்த தேவையில்லாத கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். லைக் திஸ் மஸ்கிட்டோ இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த ஆல் அவுட், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். ஸோ ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஸோ இட்ஸ் அ பர்மனண்ட் சொல்யூஷன் ஐ சே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நான் ஒரு சைடு தான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த வெல்க்ரோவோட அனதர் சைடை தைக்க போகிறோம். இது பண்ணுறது மூலியமாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லெஃப்ட் ரைட் 2 சைடுமே நல்லா தச்சுக்கோங்க. So at last stitching work is over.
இப்போ அந்த நெட்டை நீங்கள் பார்க்கலாம். 4 சைட்ஸும் நான் தச்சிருக்கேன். இது த பிக்கஸ்ட் விண்டோ ஐ திங்க். ஸோ 4 சைடுமே தச்சாச்சு. டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெல்க்ரோவோட ரைட் லெஃப்ட் 2 சைடும் தச்சிருக்கேன். ஸோ இதுதான், இந்த ஸ்மூத் பார்ட்டை வச்சு நெட்டில் தச்சிருங்க. அந்த ஹார்டு பார்ட்டை நம்ம விண்டோ ஃப்ரேமாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு டைம் பாருங்கள். இது அந்த பிவிசி விண்டோ டைப். இதை கிளியராக காமிக்க முடியலை பிகாஸ் டே டைம் வீடியோ எடுத்ததுனால அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மஸ்கிட்டோவுக்கு குட் பை சொல்லிவிடுங்க. இது நம்ம இஷ்டம்தான், ஒரு விண்டோவுக்கு நெட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை 2 விண்டோஸ்க்கும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதான்னு. இங்கே நாங்கள் ஒரு விண்டோ அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டோம், அதனால் நாங்கள் அந்த விண்டோவுக்கு போடலை. அதுக்கு பக்கத்தில் இருக்க விண்டோவுக்கு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.